சந்திப்பதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். फिर दोबारा एक और बार आप सभी से मिलने के लिए हम खुशी होते हैं. தொடர்ந்து ஜெபித்து வர்றீங்க. आप प्रार्थना करते आ रहे हो. இன்னும் அதிகமாக ஜெபிங்க. और अधिक से अधिक प्रार्थना कीजिए. கர்த்தர் சீக்கிரமாய் நம்முடைய தேசத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கும் ஒரு பெரிய விடுதலையும் வெற்றியும் தருவார். परमेश्वर हम सारे सभी बच्चों को और सारे देश के बच्चों को जल्द से जल्द छुटकारा और चमत्कार करेंगे. இந்த காலையில இரக்கமுள்ள தெய்வம் என்கிற தலைப்பில் உங்களோட நான் பேச நினைக்கிறேன். इस सुबह के समय पर दया वाला परमेश्वर के बारे में बात करना. தேவனுடைய இரக்கம் தான் இந்த நாட்களில நம்முடைய தேசத்துக்கு தேவை. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு இரக்கமுள்ள தேவன் பதில் தர வேண்டும். परमेश्वर का दया ही इस समय पर हम सबको चाहिए. परमेश्वर का दया ही हम सब प्रार्थना में उत्तर देगा. தேவன் இரக்கமுள்ளவர் என்ன செய்தார் என்பதை இந்த காலையிலே நாம் விளங்கிக் கொள்வோம். परमेश्वर दयावान परमेश्वर ने क्या किया इस सुबह के समय पर हम समझ के நாம் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே, हमारे प्रेमी अच्छे இந்த पिता, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். इस आशीर्वादित अच्छे सुबह समय के लिए हम धन्यवाद. அங்கிருந்து வசனங்களை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். सभी जगह से आपका वचन सुनने वाले हर एक बच्चों के लिए हम स्तुति करते हैं. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. आप हर एक बच्चों को परमेश्वर आशीष வாழ்க்கையில் दीजिए. கவனமாக இருந்து ஆண்டவரே அந்த டிவிக்கு முன்பாக அவருடைய மொபைலுக்கு முன்பாக உட்கார்ந்து கேட்கிற அந்த பிள்ளைகளை ஆவியானவர் நிரப்புங்க, தொடுங்க. और वो ध्यान के साथ और चाहत के साथ इस टीवी के सामने देखने वाले हर एक बच्चों को आप आशीष कीजिए. प्रयासिए கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. हमारे सारे प्रयास को परमेश्वर पूरा कीजिएगा. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं परमेश्वर पिता. ஆமென். பாட்டு பாடுவோம். இன்னைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு, आज संदेश का विषय है இரக்கமுள்ளதான தேவன், दयावान परमेश्वर. அந்த குறித்ததான பாடலை நாம் பாடுவோம். अब उसी के बारे में हम गीत गाएंगे. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை, உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை, உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு
அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உன் அன்புக்கு அளவே இல்லை. உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. என் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதிருக்கும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதிருக்கும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உன் அன்புக்கு அளவே இல்லை. உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உன் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதிருக்கும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதிருக்கும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. ஐயா தழும்புகளால் சுகமானோ. உந்தன் தழும்புகளால் சுகமானோ. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உன் அன்புக்கு அளவே இல்லை. உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உன் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருக்கும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருக்கும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். தேடி வந்த மனிதர்களால் தேவைகளை அறிந்தவராம் தினம் தினம் அற்புதம் செய்தீர்.
தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராம் தினம் தினம் அற்புதம் செய்தீர் ஐயா, தினம் தினம் அற்புதம் செய்தீர் ஐயா, தினம் தினம் அற்புதம் செய்தீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை, உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வம் இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஒரு பழைய பாடல் அநேகருக்கு தெரிந்திருக்கும். இரங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கூவி கதறியே ராவும் பகலுமே, கெஞ்சும் ஜெபம் கேள்வி. அருமையான பாடல். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்க. ஜெபம் நிறைந்த ஒரு இரங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கோவி கதறியே ராவும் பகலுமே, கெஞ்சும் ஜெபம் கேளுமே, கோவி கதறியே ராவும் பகலுமே, கெஞ்சும் ஜெபம் கேளுமே. நித்தம் எமக்காய் பரிந்து பேசும் நள்ளிரவின் நண்பனே, நித்தம் எமக்காய் பரிந்து பேசும் நள்ளிரவின் நண்பனே, வீரா முன்னில் என்று ஜெபித்திடும் அன்பர் ஜெபம் கேளுமே, வீரா முன்னில் நின்று ஜெபித்திடும் அன்பர் ஜெபம் கேளுமே. இரங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கோவி கதறியே ராவும் பகலுமே, கெஞ்சும் ஜெபம் கேளுமே, கோவி கதறியே ராவும் பகலுமே, கெஞ்சும் ஜெபம் கேளுமே. அன்று நீவே அழிவை கண்டே, அன்பே இறங்கி நீரே, அன்று நீவே அழிவை கண்டே, அன்பே இறங்கி நீரே, யோனா உரைத்தும் ஆலோசனை தந்து ஏழை ஜெபம் கேளுமே, யோனா உரைத்தும் ஆலோசனை தந்து ஏழை
ஜபம் கேளுமே. இரங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே. கோவி கதறியே ராவும் பகலுமாய் கெஞ்சும் ஜபம் கேளுமே. கோவி கதறியே ராவும் பகலுமாய் கெஞ்சும் ஜபம் கேளுமே. எத்தனை துன்பம் சகித்து மீ எல்லாமே வீணாகுமோ? எத்தனை துன்பம் சகித்து மீ எல்லாமே வீணாகுமோ? அத்தி மரத்திற்கு அன்று இறங்கி நீ அன்பர் ஜபம் கேளுமே. அத்தி மரத்திற்கு அன்று இறங்கி நீ அன்பர் ஜபம் கேளுமே. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே. கோவி கதறியே ராவும் பகலுமாய் கெஞ்சும் ஜபம் கேளுமே. கோவி கதறியே ராவும் பகலுமாய் கெஞ்சும் ஜபம் கேளுமே. சோதனை நின்றி ரட்சித்தீரே சோதோமின் பக்தனையே. சோதனை நின்று ரட்சித்தீரே சோதோமின் பக்தனையே. ஆபீரகாமன்று வேண்டி ஜெபித்ததோ ஆதி ஜபம் கேளுமே. ஆபீரகாமன்று வேண்டி ஜெபித்ததோ ஆதி ஜபம் கேளுமே. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே. கோவி கதறியே ராவும் பகலுமாய் கெஞ்சும் ஜபம் கேளுமே. கோவி கதறியே ராவும் பகலுமாய் கெஞ்சும் ஜபம் கேளுமே. தாரும் உயிர் மீட்சி சபைதனில் சோரும் உள்ளம் மீளவே. தாரும் உயிர் மீட்சி சபைதனில் சோரும் உள்ளம் மீளவே. கர்த்தாவே ஜனம் செத்த நிலை மாற பக்த ஜபம் கேளுமே. கர்த்தாவே ஜனம் செத்த நிலை மாற பக்தன் ஜபம் கேளுமே. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே. கோவி கதறி ராவும் பகலுமாய் கெஞ்சும் ஜபம் கேளுமே. கோவி கதறி ராவும் பகலுமாய் கெஞ்சும் ஜபம் கேளுமே. தேவன் ஜபத்தை கேட்கிற தேவன் மாத்திரமல்ல,
ஆறுதல் படுத்துகிறதான ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, ஆத்தும தேவனே, உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளம் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளம் உடலும் ஒவ்வொரு நாளும் கெம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போம். உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போம். உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள். துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார். ஓடினாலும் களைப்படையார். நடந்தாலும் சோர்வடையார். ஆமென். நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் கழிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் கழிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனில் காண்பார்கள். ஆமென். சீயோனில் காண்பார்கள்.
ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. எல்லாரும் வாயில திறந்து கொஞ்ச நேரம் அப்படி ஆண்டவராய் கர்த்தரை நாம் துதிப்போம். हम सभी मुंह खोलकर थोड़े समय परमेश्वर यहोवा का स्तुति करेंगे। நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவன், हमारे परमेश्वर दयावान அவர் परमेश्वर இரக்கம் है। உள்ளதான தேவன், वो दया दिखाने वाले परमेश्वर है। நமக்கு இரக்கம் செய்கிறது. वो हमारे ऊपर अनुग्रह करने वाले நமக்காய் हैं। இரவும் பகலுமாய் பிதாவிடத்திலே அவர் ஜெபிக்கிறவர். वो हमारे लिए दिन रात पिता के लिए वो प्रार्थना करते நம்முடைய हैं। पिता ஜெபம் की என்ன ओर देखकर। என்பது அவருக்கு தெரியும். हमारा प्रार्थना क्या है, उसका महत्व क्या है, वो जानते ஏனென்றால் हैं। இன்றைக்கு இரவும் பகலுமாய் நமக்காய் பிதாவிடத்தில் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். क्योंकि आज भी वो दिन रात पिता की ओर देखकर वो हमारे लिए प्रार्थना कर रहे நம்முடைய हैं। ஜெபத்தை அவர் புறக்கணிக்கிறவர் அல்ல. वो हमारे प्रार्थना को तुच्छ नहीं समझते நம்முடைய हैं। ஜெபத்தை அவர் கேட்கிறவர். वो हमारे प्रार्थना को सुनने அவர் वाले हैं। இரக்கம் உள்ளதான वो தேவன். दयावान परमेश्वर है। அந்த ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் கண்ணீரோடு கூட वही ஜெபிப்போம். परमेश्वर की ओर देखकर हम सभी आंसू बहाकर प्रार्थना करेंगे। நம்முடைய பிரசன்னத்தினாலே கர்த்தர் நம்மை மூடும்படியாக, उनके प्रशंसा से परमेश्वर हमें बंद करने நம்முடைய के பிள்ளைகளை लिए, கர்த்தர் தொடும்படியாக, उनके बच्चों को परमेश्वर छूने இருக்கிற के लिए, இடத்திலே தேவனுடைய வல்லமை விசேஷமாய் இறங்கும்படியாக, और जिस स्थान में बैठे हैं उस स्थान में परमेश्वर का विशेष अनुग्रह उतरने के लिए हम सभी प्रार्थना Thank करेंगे। you, ஆவியானவரே. धन्यवाद आत्मा जी, உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் உம்மை हम आपको துதிக்கிறோம். धन्यवाद देकर हम स्तुति करते உமக்கு நன்றி हैं। இயேசுயா. आपका धन्यवाद यीशु। ஹல்லேலூயா. ஸ்தோத்திரயா. என்னை நோக்கி கூப்பிடு என்றி இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தா விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஆமென். எல்லாரும் செபிக்கலாம். सभी प्रार्थना करेंगे। ஓம் நன்றி அப்பா, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி பிதாவே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். जैसे माता संभालती है ऐसा यीशु संभालेगा। जैसे माता
மாதா சமர்த்தியே இயேசு சமாலேயா ஹalleluya 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 मेरे कारण को कायकुआ मेरे पाप को उठा लिया मेरे कारण को कायकुआ मेरे पाप को उठा लिया इसे माता समझिए ऐसा यीशु संभालेगा इसे माता समझिए ऐसा यीशु संभालेगा हालेलुया 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 कभी भी ना छोड़ेगा कभी भी ना त्यागेगा कभी भी ना छोड़ेगा कभी भी ना त्यागेगा इसे माता समझिए ऐसा यीशु संभालेगा इसे माता समझिए यीशु संभालेगा आमेन थैंक यू आवियानवरे थैंक यू आवियानवरे थैंक यू आवियानवरे நாட்களில் செபிக்கிறேன் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் தாங்க इस दिनों में प्रार्थना करने वाले आपके बच्चों को आप जीत दीजिएगा ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பலன் தாங்க और आप प्रार्थना करने बच्चों को आप परमेश्वर ஜெபிக்கிற ताकत பிள்ளைகளுக்கு दीजिएगा விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தாங்க और प्रार्थना करने वाले बच्चों को विश्वास और भरोसा दीजिएगा சோர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க सारे निराशपन को आप दूर कर உம்முடைய பிள்ளைகள் दीजिए யார் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ आपके बच्चे जिन किसके लिए भी वो அவர்கள் प्रार्थना कर மேல் रहे கர்த்தருடைய हैं வல்லமை இந்த காலையில இறங்கி வரட்டும் उन सब पर परमेश्वर का सामर्थ उतर कर आना இந்த चाहिए इस समय के தேசத்திற்கு ஒரு समय पर। வல்லமை இறக்கம் இறங்கி வரட்டும் इस देश के ऊपर आपका सामर्थ आपका दया उतर कर आना चाहिए தேவ வல்லமை இறங்கி வரட்டும் परमेश्वर का सामर्थ उतर कर ஒவ்வொரு आना है। குடும்பத்திலும் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும் ஆண்டவருடைய இரக்கம் இறங்கி வரட்டும் हर एक परिवार पर हर एक विश्वासियों के घर में परमेश्वर का दया उतर कर आना ஒவ்வொரு चाहिए பிள்ளைகளை ஆவியானுடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் हर एक बच्चों को आत्मा जी के हाथों में अर्पण करते हैं இந்த காலை ஆண்டவரே இந்த ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்க इस प्रार्थना का समय के लिए आप आशीष कीजिए கேட்க போகிற வார்த்தைகளையும் ஆசீர்வதிங்க सुनने वाले हर एक वचन को भी आप आशीष தேவ कीजिए கிருபை பெருகட்டும் परमेश्वर का अनुग्रह बढ़ाइए இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே यीशु मसीह के नाम से अच्छे मांगते हैं परमेश्वर पिता ஆமென் आमीन आमीन ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 16 வசனத்தை எடுத்துக்கொள்வோம் रोमियो का पुस्तक 9वां अध्याय 16 वचन ले लेंगे
இந்த வசனம் இப்படி இருக்கிறது, ஆகையால் விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். अर्थ यह है, न तो चाहने वाले की न दौड़ने वाले की, परंतु दया करने वाले परमेश्वर की बात है। ஆகையால் விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். अर्थ यह न तो चाहने वाले की न दौड़ने वाले की, परंतु दया करने वाले परमेश्वर की बात है। இந்த வசனம் என்னோடு கூட அதிகமாய் இடைப்பட்டு கொண்டே சில நாட்களாய் இருந்தது. ये वचन मुझे काफी समय से मेरे साथ बात कर रहा था। இந்த வசனத்தை குறித்து நான் அவிதமாய் தியானித்து உங்களோட நான் பேசும்படியாக நான் கடந்து வந்திருக்கேன். इस वचन के बारे में मैं आपके साथ मिलकर ध्यान करने के लिए, इसके बारे में बात करने के लिए मैं आया हूँ। நாம் ஆராதிக்கிற தேவன் இரக்கமுள்ளதான தேவன். हम आराधना करने वाले परमेश्वर दयावंत परमेश्वर है। இவ்வுலகத்திலே இரக்கமில்லாத अनेகரை நாம் காணலாம். इस पृथ्वी में बहुत सारे लोग ऐसे हैं जो दया कभी दिखाते இந்த नहीं। உலகம் இரக்கமில்லாத ஒரு உலகம். ये दुनिया, ये संसार जो है दया नहीं है। இரக்கமில்லாத தாய், தகப்பன், சகோதரர், சகோதரி, குடும்பங்கள், உறவுகள் இல்லாமல் இருக்கிறது. और कितने लोगों के परिवार में, माता पिता के बीच में या फिर बहन भाई के बीच में, कितने रिश्ते नाते के बीच में कोई दया नहीं होता है। அவ்விதமாக இரக்கமில்லாத எத்தனையோ குடும்பங்களை நாம் காணலாம். और हम देख सकते हैं कि कितने पारिवारिक में ऐसे दया कोई दिखाता नहीं है। அதிகாரிகளை அப்படி நாம் பார்க்கலாம். और बड़े बड़े सरकार लोग भी ऐसे ही करते हैं। அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இரக்கமுள்ள தெய்வத்தை நாம் நினைப்பதும் ஆராதிப்பதும் தியானிப்பதும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். और ऐसे एक परिस्थिति में आज हम परमेश्वर, उस दयावंत परमेश्वर को हम याद करके, उनको समझ कर लेके, उनके बारे में जानने के लिए हम आशीर्वाद நாம் ஆராதிக்கிறவர் இரக்கமுள்ளவர். हम आराधना करने वाला परमेश्वर दयावंत परमेश्वर। அவருடைய இரக்கமும் மனுஷனுடைய இரக்கத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. उनके दया और व्यक्ति के दया में बहुत ही अंतर है। நாம் சில நேரங்களிலே இரக்கம் பாராட்டும்படியாய் இரக்கமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள பிரயாசம் எடுக்கிறோம். हम भी ऐसे कई समय पर ऐसे होते हैं कि हम दया दिखाते हैं, दूसरों पर अनुग्रह दिखाते हैं। நம்முடைய இரக்கத்திற்கும் தேவனுடைய இரக்கத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. लेकिन हमारे दया में और परमेश्वर के दया में बहुत अंतर है। எபேசியர் 2ஆம் அதிகாரம் एफिसियों का पुस्तक 2 अध्याय 4ஆம் வசனத்திலே 4 वचन में அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், प्रेरित पौलुस कहते हैं, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்து என்று எழுதுகிறார். वो कहते हैं कि परमेश्वर यहोवा जो है वो दया में बहुत ही धनवान है करके कहते हैं। தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். परमेश्वर जो है वो दया में वो बहुत ही धन है। அது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு மேன்மையான அந்த வார்த்தை. वो बहुत ही अमीर है, वो उनके लिए एक बड़ा सा महत्वपूर्ण कार्य है। மனுஷனுக்கு இருக்கிற இரக்கத்தை போல அல்ல, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. वो मनुष्य के दया के जैसे नहीं है, उनका दया जो है उसमें अंत ही नहीं है करके पवित्र शास्त्र कहता நமக்கு है। எத்தனையோ பலவீனங்கள் வந்திருக்கலாம், हमें कितने सारे कमजोरियां आए எவ்வளவு होंगे, வியாதிகள் வந்திருக்கலாம், हमें कितने सारे बीमारियां आए होंगे, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது. हमें कितने सारे समस्याएं आए ஆனால் होंगे। அவைகள் எல்லாவற்றின் மத்தியில இன்ற வரைக்கும் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறோம் என்றால், लेकिन आज इन सभी में भी आज तक हम नहीं, कभी नहीं नष्ट हुए हैं। तो தேவனுடைய இரக்கம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. क्योंकि उसका कारण सिर्फ एक है, वो परमेश्वर का दया। புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் विलाप गीत का पुस्तक 3 अध्याय 22-23 வசனத்திலே 22-23 में हम पढ़ेंगे। பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே. हम कभी नहीं मिटते हैं क्योंकि सिर्फ उनके और उनके दया के वजह அவருடைய से। இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. उनके दया का कोई अंत नहीं है, அந்த இரக்கம் காலை தோறும் புதியவைகளாய் இருக்கிறது. क्योंकि उनका दया हमेशा बड़ी भोर और सुबह के समय पर हमेशा एक दिन में वो नया होता அவருடைய है। இரக்கங்கள் காலை தோறும் புதியவைகள். उनका दया जो है हर एक दिन नया होता है। காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே உம்முடைய இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். हर एक सुबह उठते ही परमेश्वर आपके दया और अनुग्रह के लिए धन्यवाद कहिएगा। அந்த இரக்கமுள்ளதான தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தர வேண்டும். वही दयावंत परमेश्वर इन दिनों में हमारी प्रार्थना का उत्तर देना चाहिए। தேவன் கொலைக்காரனுக்கு இறங்கினார்.
परमेश्वर जो है एक अपराधी पर उतर कर आए। ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் उत्पत्ति का पुस्तक 4 अध्याय 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் 11 से 15 वचन तक अगर हम पढ़ेंगे, காயின் ஆபேலை கொலை செய்தான். काइन जो है अबल को उसने मार डाला। அவனுடைய ஆபேலுடைய பலியை காணிக்கை தேவன் அங்கீகரித்தது நிமித்தமாய் தம் தம்பியாகிய ஆபேல் மேல் பொறாமை கொண்டவனாய் காயின் அவனை கொலை செய்தார். क्योंकि परमेश्वर यहोवा ने आबेल का जो बलिदान था वो उन्होंने स्वीकार कर दिया था, उसके वजह से काइन क्रोध होकर उसने आबेल को मार डाला। தேவன் அவன் மேல் கோபம் கொண்டவனாக அவனை சபிக்கிறார். और परमेश्वर इसके वजह से उस पर क्रोधित हो गए और उसे श्राप किया। அவனுடைய அந்த சாபத்தை ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனங்களில் நீ வாசியுங்கள். நீ நிலையற்றவனாய் இந்த பூமியிலே நீ அலைந்து திரிவாய். और उसको कहा गया कि अगर इस वचन को पढ़ेंगे तो उसको कहा गया है कि परमेश्वर ने कहा कि काइन एक भटकने वाला मनुष्य बन जाएगा இந்த और பூமியிலே நீ நிலையற்றி நீ அலைந்து திரிவாய். तू भटकेगा और इधर उधर भागता रहेगा। உனக்கு நிம்மதி இருக்காது. तुझे शांति नहीं होगा। சமாதானமற்று அலைந்து திரிவாய். तू शांति के बगैर रहेगा, समाधान நீ नहीं செய்ததான அந்த காரியம் உன் மைண்ட்ல உருவாகி கொண்டே இருக்கும். तूने जो कार्य किया है वो दोबारा तेरे दिमाग में आता ही रहेगा। அப்பொழுது காயின் அழுகிறான். तब काइन जो है वो रोता है। ஆண்டவரே நீர் எனக்கு தந்ததான இட்ட தண்டனை மிக கொடியதாய் இருக்கிறது. वो कहता है परमेश्वर आपने जो मुझे दंड दिया है वो बहुत ही भयानक है। எனக்கு நீர் இரக்கம் செய்யும் என்று அவன் கெஞ்சுகிறான். आप मुझ पर दया करिए करके वो कहता है। அப்பொழுதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு காரியத்தை செய்தார். तभी परमेश्वर यहोवा ने उसके लिए एक कार्य किया। அவன் மேல் இரக்கம் என்கிற ஒரு அடையாளத்தை கர்த்தர் போட்டார். उस पर दया का एक चिन्ह डाल दिया। நீ போகிற இடங்களில் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு இரக்கம் கிடைக்கும். तू जहाँ भी जाएगा तुझे उन पर तेरा अनुग्रह उन पर वो पाएंगे। நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் கொலைகாரனுக்கும் இரக்கம் செய்தார். हमारे परमेश्वर यहोवा जो है एक अपराधी को भी वो दया முழு दिखाई। தேசத்திற்கும் தேவன் இரக்கம் காண்பித்தார். पूरे देश भर उन्होंने एक दया दिखाया। ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் ओसिया का पुस्तक जो है 2 अध्याय 23ஆம் வசனத்திலே 23वां वचन में, நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து मैंने उसके लिए पृथ्वी में बोया இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இரக்கம் காட்டுவேன் என்றார். और जिसने दया नहीं दिखाया, जिसको दया नहीं मिला उसको मैं दया இஸ்ரவேல் दिखाऊंगा। ஜனத்தை குறித்து தான் கர்த்தர் இங்கே பேசினார். इजराइल लोगों के बारे में ही परमेश्वर यहाँ पर बात करते हैं। ஏனென்றால் இஸ்ரவேல் தேசம் விக்கிரக ஆராதனைக்குள்ளாய் கடந்து போனது. क्योंकि ऐसा एक समय था जब इजराइल देश जो है मूर्ति पूजित में चला गया था। தேவன் அவர்களை அழித்துவிட அவர்கள் நினைத்தாலும் தேவனுடைய பிதாக்களுக்கு தேவன் செய்த அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைத்தவராய் அவர்களுக்கு இரக்கம் காண்பித்தார். परमेश्वर ने उन्हें ऐसा चाहा कि उन्हें श्राप कर देंगे या उन्हें नष्ट कर देंगे, लेकिन उनके जो पिताओं के बारे में सोचकर परमेश्वर ने उन पर दया दिखाया। இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, ये वचन ऐसा कहता है, இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு நான் இரக்கம் காட்டுவேன். जिसको दया नहीं दिखा सकते उनको मैंने अनुग्रह दिखाया। அவளுக்கு அந்த இரக்கம் காண்பிப்பதற்கு மனதில்லை, ஆனால் இரக்கம் நான் அவளுக்கு காண்பிப்பேன். उनके ऊपर दया दिखाने का मुझे मन नहीं है, लेकिन मैं उन पर दया दिखाऊंगा। இரக்கம் இல்லாத தேசத்திற்கு தேவன் இரக்கம் காட்டினார். जिनके ऊपर दया नहीं दिखा सकते उस देश में भी परमेश्वर ने दया दिखाई। தேவன் வீட்டில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காண்பித்தார். परमेश्वर ने एक परिवार के ऊपर भी दया दिखाई। 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2 तीमुथियुस का पुस्तक जो है और पहला अध्याय 16ஆம் வசனத்திலே 16 वचन में அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பரிசுத்தவானுக்கு இப்படி எழுதுகிறார். प्रेरित पौलुस जो है वो एक धार्मिक व्यक्ति को लिखता है। ஒனோசிபோர்வின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக.
ओनोसिफोर के परिवार को परमेश्वर दया दिखाएंगे। கர்த்தர் அவருடைய வீட்டுக்கு இரக்கம் கட்டளையிடுவாராக. उस घर पर परमेश्वर अपना अनुग्रह कराएंगे। தனி மனுஷனுக்கு இரக்கம் காட்டினார். एक अकेले व्यक्ति को भी परमेश्वर ने முழு दया दिखाया। தேசத்துக்கு இரக்கம் காட்டினார். पूरा एक परिवार, पूरा एक देश पर परमेश्वर ने दया ஒரு दिखाया। வீட்டுக்கு தேவன் இரக்கம் காண்பித்தார். परमेश्वर ने एक परिवार को भी अपना दया दिखाया। அப்படி என்றால் நம்முடைய தேவன் இரக்கம் காட்டுகிற தேவன். इसका मतलब है परमेश्वर, हमारा परमेश्वर दयावान परमेश्वर இங்கே है। வசனத்துக்கு நாம் வருவோம். यहाँ वचन की ओर हम நம்முடைய लौटेंगे। தேவன் இரக்கம் காட்டுகிறவர். हमारे परमेश्वर जो है दया दिखाने அந்த वाले, இரக்கத்தை உங்களுக்கு நமக்கு தரும்படியாய் அவர் காத்திருக்கிறார். वो दया हमें देने के लिए ही वो ठहरे हैं। ஏசாயா 30 அதிகாரம் ऐसाया का पुस्तक 30वां अध्याय 18 வசனத்திலே 18 वचन में உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். आपके ऊपर उतरने के लिए परमेश्वर इंतजार कर रहे हैं। உங்களுக்கு நான் இறங்கும்படியாய் நான் காத்திருப்பேன். आपके ऊपर दया दिखाने के लिए परमेश्वर इंतजार कर रहे हैं। நாம் எதிர்பார்ப்பதை விட தேவனுடைய காரியம் என் ஜனத்திற்கு என் தேசத்திற்கு நான் இரக்கம் காண்பிப்பேன். हम जितना चाहते हैं उससे भी ज्यादा परमेश्वर यहोवा हमारे ऊपर, हमारे परिवार के ऊपर, हमारे देश के लोगों के ऊपर दया दिखाना चाहते நம்முடைய हैं। தேவன் இரக்கம் காண்பிக்கிற தேவன். हमारा परमेश्वर दया दिखाने वाला எனக்கு परमेश्वर அருமையானவர்களே, है। मेरे प्रिय लोगों, நம்முடைய தேவன் இரக்கம் காண்பிக்கிறவர். हमारे परमेश्वर दयावान परमेश्वर है। இந்த காலையிலே இரக்கம் காண்பிக்கப்பட்ட சிலரை குறித்து உங்களோடு நான் பேசி முடிக்கிறேன். इस सुबह के समय पर दया दिखाए जिनके ऊपर उनके बारे में मैं बात करना चाहता இந்த हूँ। வசனத்துக்கு நான் வருவோம். मैं फिर से दोबारा वो वचन की ओर ரோமர் आऊंगा। 9:14 நான் வாசித்தோம். रोमियो 9:16 में हम पढ़े, ஆகையால் விரும்பினாலும் அல்ல, ஓடினாலும் அல்ல, இறங்குற தேவனாலே किया न तो चाहने वाले की न दौड़ने वाले की, परंतु दया करने वाले परमेश्वर की बात है। இறங்குற தேவனாலே எல்லாம் முடியும். दया करने वाले परमेश्वर से सब कुछ हो सकता है, விரும்பினாலும் அல்ல. और कोई चाहने वाले से भी नहीं। நாம் விரும்புகிறோம், हम चाहते हैं, நாம் ஜெபிக்கிறோம், हम प्रार्थना करते हैं, நம்முடைய தேசத்துக்காய் நாம் ஜெபிக்கிறோம். हम देश के लिए प्रार्थना करते हैं। அது ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று நாம் விரும்புகிறோம். परमेश्वर एक अद्भुत कार्य कीजिए करके हम चाहते हैं, நல்ல காரியம் தான். बहुत अच्छा कार्य है, ஓடுகிறோம். हम दौड़ते हैं। தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் எப்படி ஆயிலும் ஒரு தேசத்தில் இருக்கிற இந்த விஷ கிருமி, இந்த கொரோனா அழிக்கப்படணும் பிரயாசம் எடுக்கிறார்கள். और देश के हर एक लोग जो है इस देश में जो आया गया ये विपत्ति, ये वायरस को मिटाने के लिए बहुत जन प्रयास कर रहे हैं। இதெல்லாம் நல்லதுதான். ये सभी अच्छी बात है, ஆனால் கீழே அவர் பவுல் சொல்றார், लेकिन नीचे पौलुस कहते हैं இதை விட इससे भी இன்னொரு காரியம் உண்டு. एक और कार्य है, அதுதான் தேவனுடைய இரக்கம். वही परमेश्वर यहोवा का दया। தேவனுடைய இரக்கத்தினால் எல்லாம் முடியும். परमेश्वर के दया से सब कुछ मुमकिन है। நம்முடைய ஜெபம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் हमारा प्रार्थना एक समय தேவன் पे हो இறங்கினால் सकता है, போதும். लेकिन परमेश्वर का दया अगर ஒரு उतर कर आएगा, நிமிஷத்திலே ஒரு வினாடியிலே நம்முடைய தேசத்திலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். एक ही क्षण में, एक ही समय पर हमारे देश में एक बड़ा आशीर्वाद परमेश्वर दे सकते हैं। என்றால் நம்முடைய தேவனுடைய இரக்கத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் தேடுவோம். इसीलिए हम परमेश्वर के बच्चे परमेश्वर के सम्मुख में हम परमेश्वर का दया पूछेंगे और ढूंढेंगे। अनेक சகோதரிகள் குழுவாக சேர்ந்து நீங்க ஜெபிக்கிறீங்க. अनेक सारे महिलाएं अपने साथ में मिलकर प्रार्थना करती हैं। குடும்பமாய் நீங்க ஜெபிக்கிறீங்க. परिवार से साथ मिलकर भी प्रार्थना कर रहे हैं। வாலிபர்களாக சேர்ந்து நீங்க ஜெபிக்கிறீங்க. जवान लोग भी बहुत सारे लोग प्रार्थना कर रहे हैं। நல்ல காரியம் தான். अच्छा कार्य है। தேவனுடைய இரக்கத்துக்காக ஜெபிங்க. परमेश्वर के दया के लिए भी प्रार्थना कीजिए। தேவனே உங்களுடைய தேசத்துக்கு இரக்கம் செய்யுங்க. हमारे परमेश्वर हमारे देश में आप दया दिखाइए। 220 தேசங்களிலே இந்த கொரோனா ஆண்டவரே பரவி கொண்டிருக்கிறது. 220 देशों में ये कोरोना का ये जो वायरस है वो पूरे देश भर फैल गया है। ஆண்டவரே புதைப்பதற்கு இடையில்லாமல் ரோட்ல தூக்கி எறிந்து போகிற எத்தனை பேரை நாங்கள் கேட்கிறோம். दफनाने के लिए भी परमेश्वर जगह नहीं है और ऐसे ही रास्ते में उनके शरीर को डाल दिया गया है, ऐसे हमने कितनी बार सुना है। ஆண்டவரே மேலான ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த முதல் இருக்கிற ஜனங்கள் முதல்
சாதாரண மக்கள் வரைக்கும் இந்த வியாதி இன்னைக்கு பரவி இருக்கிறது. परमेश्वर अमीर से अमीर लोग से लेकर गरीबी तक भी, उन लोगों का तक भी ये वायरस किसी को नहीं छोड़ा है। ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க. परमेश्वर अपना दया दिखाइएगा। அவருடைய சமூகத்திலே இரக்கத்துக்காக ஜெபிங்க. परमेश्वर के सम्मुख में हम दया के लिए प्रार्थना करेंगे। நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர். हमारे परमेश्वर दयावान परमेश्वर। அவர் இரக்கம் செய்த ஒரு மூன்று காரியங்களை சுருக்கமாய் உங்களோடு நான் வைக்க விரும்புகிறேன். उन्होंने दया दिखाया 3 कार्यों में मैं जल्दी से जल्द बताकर समाप्त करना चाहूंगा। ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2 राजाओं का पुस्तक 13वां अध्याय 22 23 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 22-23 हम पढ़ेंगे। இந்த சம்பவம் மற்றவர்களால் கொடுமையாய் நடத்தப்பட்ட மக்களுக்கு தேவன் இரக்கம் செய்தார். और ये संभव जो है बहुत भयानक रूप से दूसरों लोगों के से हुआ है करके परमेश्वर यहाँ पर परमेश्वर ने उन पर दया दिखाई। இஸ்ரவேல் தேசத்திலே யோவாகாஸ் என்று சொல்லக்கூடிய ராஜா ஆளுகை பண்ணி கொண்டிருந்தார். इजराइल देश में योहोगास करके एक राजा जो है उस देश में राज्य कर रहा था। அந்த நாளிலே சீரியா ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேல் தேசத்தை பிடித்து அவர்களை ஒடுக்கி கொண்டிருந்தார். उन दिनों में सीरिया देश का वो राजा हासगेल जो है इजराइल देश को पकड़ के रखा था। அப்பொழுது வேதம் சொல்கிறது, तब शास्त्र कहता है அவர்கள் மேல் கர்த்தர் மனதுருகி उनके ऊपर परमेश्वर ने अपना अनुग्रह किया அவர்களை நினைத்தருளினார். और परमेश्वर ने उनको स्मरण किया, उनको याद किया। கர்த்தர் அவர்களுக்கு இறங்கினார் என்று இந்த வேதம் சொல்கிறது. हम यहाँ पर पढ़ते हैं कि परमेश्वर उन पर दया करके अनुग्रह दिखाया। வசனத்தை நான் இப்படி வாசிக்கிறேன், கவனியுங்கள். ये वचन को मैं ऐसा पढ़ता हूँ। யோவாகாசின் நாட்களெல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினார். यहोवास के जीवन पर भर आराम का राजा हजाएल इजराइल पर अंधेर ही करता रहा। ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி, परंतु यहोवा ने उन पर अनुग्रह किया। நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். हमारे परमेश्वर दयावान परमेश्वर। இந்த இரக்கம் மாத்திரம் இல்லாதிருக்கும் என்றால் இஸ்ரவேல் தேசம் அன்றைக்கு ஆசகேலின் மூலமாய் அந்த தேசம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போயிருக்கும். अगर हमारे परमेश्वर अगर दया नहीं दिखाते तो इजराइल देश उन दिनों में ही हाज़ेल राजा के हाथ में नष्ट हुआ होगा। இந்த ஆசகேலை எலியா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே ராஜாவாக அவனை அபிஷேகிக்கிறார். इस राजा को एलिया जो है भविष्यद्वक्ता जो है पहले राजा 9वां अध्याय में वहां पर उन्हें अभिषेक करते हैं। ஸ்தோத்திரம். அந்த 19ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் தீர்க்கதரிசியாகிய எலியா சீரியா ராஜாவாக போகிற ஆசகேலை அபிஷேகம் பண்ணினார். और पहला राजा 19 में हम पढ़ते हैं कि ये एलिया भविष्यद्वक्ता जो है सीरिया राजा हाज़ेल को उन्होंने अभिषेक किया। அவன் அபிஷேகப்பட்டான். वो अभिषेक किया गया था। ராஜ பதவிக்கு வந்தான். और उसका राजपद में आ गया। ஒரு நாள் அவனை பார்ப்பதற்காக ஒரு தேவ மனுஷன் வருகிறார். एक दिन उसे देखने के लिए एक परमेश्वर का दास वहां आता है। நான் சொல்லியது 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசித்தால் நீங்கள் அறியலாம். मैं यहाँ पर दूसरा राजा 8वां अध्याय 11 वचन अगर हम पढ़ेंगे तो जान पाएंगे। இவன் அந்த ஆசகேலை பார்த்து கொண்டே அழுது கொண்டிருக்கிறான் இந்த தேவ மனுஷன். ये परमेश्वर का दास हाज़ेल को देखकर रो रहा था। அப்பொழுது ஆசகேல் கேட்கிறார், तभी हाज़ेल पूछता ஏன் है, இப்படி அழுகிறாய்? क्यों तुम रो रहे हो? என் ஆண்டவரே, ஏன் நீ அழுகிறாய்? क्यों तुम रो रहे हो मेरे दास? நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு செய்ய போகிறதான பயங்கரமான அந்த தீங்கை நான் நினைத்து நான் அழுகிறேன். तू जो इजराइल देश को करने वाला भयानक कार्यों के वजह से मैं वो सोचकर मैं रो रहा हूँ। अनेक வாலிபர்களை நீ கொன்று குவிக்க போகிறாய். तू बहुत सारे जवान लोगों को मार डालने वाला है। பிள்ளைகளை சுவற்றிலே மோதி அடித்து நீ சாகடிக்க போகிறாய். और तू बच्चों को भी, छोटे बच्चों को दीवार पर तू मार के उन्हें मार डालने वाला है। கர்ப்ப ஸ்திரீகளினுடைய வயிற்றை கீறி அவர்களை கொலை செய்ய போகிறாய். और बहुत सारे गर्भवती जो है उन महिलाओं को भी तू मार डालने वाला இந்த है। நிலைமையிலே இஸ்ரவேல் மக்களை நீ ஒடுக்குவாய்.
और इस ऐसी समस्या परिस्थिति में इजराइल लोगों को तो लेकर आएगा। அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு 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 பிரஜாதிய ராஜாதான் இந்த ஆசேகேல். ऐसा एक भयानक सा राजा ही ये आसगेल है। அவர்களை ஒடுக்கினார். उनको बहुत दुख पहुंचाया। ஒடுக்குதல் என்றால் என்ன? दुख मतलब क्या है? தலை நிமிர்ந்து விடாதபடிக்கு அவர்களை மடங்கடிப்பதுதான் ஒடுக்குதல். जो बहुत ही दुख पहुंचाकर उन्हें नष्ट करना ही इतनी बड़ा भयानक कार्य है। அவர்களை எப்பொழுதும் அடிமைப்படுத்த வேண்டும். उन्हें हमेशा एक गुलामीपन में रखना है। ஒரு நாளாயிலும் அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்க விடக்கூடாது. कभी भी वो अपना सिर ऊंचा नहीं करना चाहिए, उन्हें लज्जित करना है। அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாமே தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு இறங்கினார். इसी ही परिस्थिति में परमेश्वर इजराइल देश के ऊपर दया दिखाया। 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே दूसरा राजा 13-23 में கர்த்தர் அவர்களுக்கு இறங்கினார். परमेश्वर उन पर दया दिखाए। தேவன் இரக்கமுள்ள தேவன். அந்த ஒடுக்கின ராஜாவுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அவிதமாய் நிமிர்ந்து நடக்க பண்ணும்படியாய் அவர்களுக்கு இறங்கினார். हमारे परमेश्वर जो जिन्होंने उन पर अनुग्रह दिखाया, उस इजराइल देश को बचाकर उनका सर ऊंचा कर कर उस राजा के सामने जो नष्ट करने वाला था उनको उनके सामने उन्हें खड़ा रखाया। தேவன் இரக்கமுள்ளவர் என்ன செய்தார்? इस दयावान परमेश्वर ने क्या किया? 24ஆம் வசனம். 24वां अध्याय। இதுவரை இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கின ராஜாவுக்கு ஒரு முடிவு கட்டினார். और अब तक उन्हें परेशान करने वाले इजराइल ये राजा ने उनका समस्या को बंद किया। அந்த நாளில் தாமே ஆசேகேல் மடிந்து போனார். और उसी समय पर वो हज़ाएल जो है वो मर गया। இதுவரைக்கும் அவர்களை கொடுமைப்படுத்தின ஆசேகேல் இல்லாமல் போனார். अब तक उन्हें वो नष्ट करने वाला, जो उन्हें बहुत तकलीफ पहुंचाने वाला वो राजा जो है अभी वो मर चुका था। இந்த தேசத்திலே உலகம் முழுவதும் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறதான இந்த கொரோனாவுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கட்ட வேண்டும். और अब तक इस देश में जो कोरोना वायरस जो फैल गया है, जो इतना भयानक वो मृत्यु लेकर आ रहा है, ये सभी अभी बंद हो जाना चाहिए। எப்படி ஆசேகேலுக்கு தேவன் ஒரு முடிவு கட்டினாரோ, जैसे परमेश्वर ने असहेल को ऊपर एक उन्होंने अंत लाया, இந்த இன்றைக்கு தேசத்திலே நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். उसी तरह इस देश में जो होने वाले सारे परेशानियों को परमेश्वर रुकाना चाहिए। இரண்டாவதாக दूसरी बात 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே 13 अध्याय 25 वचन में, இழந்து போன பட்டணங்களை அவர்கள் திரும்ப பெற்றார்கள். और जो उन्होंने जिस देश को उन्होंने खो लिया था वो फिर दोबारा वो जीत पाए। இஸ்ரவேல் ஜனங்கள் எதையெல்லாவற்றையும் ஆசேகேலின் காலங்களிலே இழந்து போனார்களோ, इजराइल लोग जो भी अज़हेल के दिनों में उन्होंने खोया था, இப்பொழுது யுத்தம் செய்து எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். अब युद्ध करके वो सभी वो जीत पाए। உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இழந்த अनेक காரியங்களை இழந்து போயிருக்கலாம். आप भी आपके जीवन में अनेक कार्यों को हार गए होंगे, நிம்மதி இழந்து போயிருக்கலாம். आपने शांति खोया होगा, நீங்கள் அமிதமாய் மகிழ்ச்சி இழந்து போயிருக்கலாம். आपने खुशी खोया होगा, சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம். आपने आनंद खोया होगा, अनेक विधमान பொருளாதார ஆசீர்வாதங்கள் இழந்து போயிருக்கலாம். अनेक सारे आपके जीवन के सब कुछ जो धन है वो सब खोया होगा। உங்களுடைய வாழ்க்கையில் अनेक நஷ்டங்கள் வந்திருக்கலாம். आपके जीवन में बहुत सारा नष्ट आया இந்த होगा। காலையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், इस सुबह के समय पर यहोवा परमेश्वर आपको देखकर कहते हैं, இஸ்ரவேல் ஜனங்கள் எதையெல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார்களோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். जो भी इजराइल के लोगों ने परमेश्वर के दया से पा गए थे वो सभी कुछ आप भी यीशु के नाम से सब कुछ आपको मिल जाएगा। காரணம் நாம் ஆராதிக்கிறவர் இரக்கமுள்ள தேவன். क्योंकि हम आराधना करने वाले परमेश्वर दयावान है। மூன்றாவதாக तीसरी बात 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே दूसरा राजा 13वां अध्याय
25वां वचन में இஸ்ரவேல் ராஜா சிரியா ராஜாவை 3 முறை அவன் ஜெயம் எடுத்தான், வெற்றி பெற்றான். और इजराइल राजा जो है सीरिया राजा से के साथ 3 बार वो जीत पाया और जीता. அதாவது ஜெயத்துக்கு மேல் ஜெயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு வந்தார்கள். जीत के ऊपर जीत वो पाने लगे. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஜெயத்துக்கு மேல் ஜெயத்தை கர்த்தர் தருவார். आपके जीवन में भी जीत के ऊपर जीत आप पाएंगे. ஏனென்றால் நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். क्यों बोले तो क्योंकि हमारा परमेश्वर दयावंत है. எங்களை ஒடுக்குறார்களே, எங்களுக்கு விடுதலை இல்லையா? हमें तो उन बहुत चोट पहुंचा रहे हैं, क्या हमें छुटकारा नहीं है इससे? எங்களுடைய வாலிபர்கள் எத்தனை பேர் இழந்தார்கள், இறந்து போனார்கள், குழந்தைகள் கற்பஸ்திரிகள் என்று புலம்பி அழுதவர்களுக்கு தேவன் இரக்கம் செய்தார். कितने जवान लोग हमारे देश में मर गए, कितने सारे बच्चे और कितने सारे गर्भवती स्त्रियां हमारे देश में मर गए. ऐसे देश के ऊपर परमेश्वर ने अपना दया दिखाया. இந்த காலையிலே அதே தேவன் நம்முடைய நமக்கும் இந்த தேசத்திற்கும் உலகம் முழுவதுக்கும் கர்த்தர் இரக்கம் கட்டளையிடணும். वही परमेश्वर आज इस सुबह के समय पर हमारे अंदर, हमारे ऊपर, हमारे परिवार में, इस देश के लोगों के बीच में अपना दया दिखाना चाहिए. ஆண்டவரே இரக்கம் தாங்கப்பா. परमेश्वर अपना दया दिखाइए. எங்களுடைய தேசத்துக்கு இரக்கம் தாங்க. परमेश्वर अपना दया दिखाइए. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கின தெய்வம், उस दिन इजराइल लोगों के ऊपर जो दया आपने करवाया, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. उसी तरह हमारे ऊपर भी अपना दया दिखाइए. இரண்டாவதாக दूसरी बात, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் फिलिपियों का पुस्तक 2 अध्याय 27ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 27 वचन हम पढ़ लेंगे. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட ஊழியம் செய்த अनेक ஊழியக்காரர்களில் ஒரு மனுஷனை குறித்து பவுல் இங்கே எழுதுகிறார். और यहाँ पर प्रेरित पौलुस के साथ जो बहुत सारे लोग उनसे साथ मिलकर सेवा कर रहे थे, उनके बारे में, उसमें से एक व्यक्ति के बारे में यहाँ पर लिखते हैं. அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். वो बीमार होकर वो मृत्यु की ओर जा रहा था, वो सच है. ஆனாலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். लेकिन फिर भी परमेश्वर उस पर अनुग्रह दिखाए. அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் ना केवल उनके ऊपर दया दिखाया துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு और आगे भी दुख ना होने हो, எனக்கும் இறங்கினார். मेरे ऊपर भी वो उतर कर आए. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், प्रेरित पौलुस कहते हैं வியாதிப்பட்டவனுக்கும் இறங்கினார், जो बीमार था उस पर भी दया दिखाया, மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறவனுக்கு இறங்கினார். और जो मरने वाला था उस पर भी परमेश्वर अपना दया அதை दिखाया. கண்டு துக்கப்பட்ட எங்களுக்கும் இறங்கினார். और उस पर देखकर हमने जो दुख उठाया, हमारे ऊपर भी परमेश्वर ने दया என்னை दिखाया. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले हमारे நாம் मेरे प्रिय लोग, ஆராதிக்கிறவர் இரக்கமுள்ள தேவன். हम जो आराधना करने वाले परमेश्वर இங்கே दयावान எப்பாப்பிராவை குறித்து தாமே, எப்பாப்பிரா தீத்துவை குறித்து தாமே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறார். यहाँ पर एपफ्रद और एपफ्रोदीतुस के बारे में ही यहाँ प्रेरित पौलुस लिखते हैं. 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே 2 अध्याय 25वां वचन में அவனை குறித்து சொல்கிறார், அவன் என் சகோதரன், ये उसके बारे में कहते हैं कि वो मेरा भाई है, உடன் வேலையாள், वो मेरा सहकर्मी है, உடன் சேவகன், वो मेरा संगी योद्धा है, உங்கள் ஸ்தானாதிபதி, और वो तुम्हारा दूत என் है, குறைச்சலுக்கு உதவி செய்தவர். और आवश्यक बातों में मेरी सेवा टहल करने वाला है. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ மனுஷன் தாமே இப்பொழுது மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறார். ऐसा एक अच्छा परमेश्वर का दास ही जो है अब मृत्यु की ओर जा रहा था. ஒரு இரக்கமுள்ள ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர். एक दया दिखाने वाला एक अच्छा परमेश्वर का ஒருவேளை दास. அவன் ஆரம்பத்திலே ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக வசதி படைத்தவனாய் இருந்திருக்க வேண்டும். ऐसा हो सकता है कि वो सेवा से पहले ही वो बहुत अमीर हुआ होगा. பிலிப்பியர் 4:18 வாசித்து பாருங்கள். फिलिपियों 4:18 में अगर आप पढ़ के देखेंगे, என்னுடைய குறைச்சல்களை நிறைவாக்கும்படியா எப்பாப்பிராவின் தீத்துவின் கையிலே நான் அதை வரப்பற்றிக் கொண்டேன். और मेरे पास सब कुछ है, और मेरा जो भी कमियां है वो पूरा करने के लिए मैंने एपफ्रोदीतुस को मैंने उनके हाथ में दिया. இவனுடைய ஊழியத்தின் நிமித்தமாய் இவனுக்கு இந்த பலவீனம் வந்தது.
और उनके कमजोरी के उनके इस समस्या के वजह से ये कमजोरी आ गया था। 2 அதிகாரம் 30 வசனத்திலே दूसरा अध्याय 30वां वचन में அவன் ஊழியத்தின் நிமித்தமாய் அவன் மரணத்துக்கு சமீபமாய் இருந்தார். ये सेवा के वजह से ही वो मरने उनकी मृत्यु की ओर जा रहा था। இவனுக்கு ஏற்பட்ட இவனுடைய இந்த பலவீனம் இல்லாவிட்டால் அந்த சூழ்நிலைமை அவனுக்கு வந்ததற்கு காரணம் ஓய்வில்லாமல் அவன் செய்த ஊழியங்கள். ये कमजोरी और ये जो परिस्थिति जो उस पर आ गया था वो क्योंकि ऐसा था वो सेवा कर रहा था। பவுல் போன்ற பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தார். वो प्रेरित पौलुस और बहुत सारे लोगों के साथ वो मिलकर सेवा कर रहा था। சபைக்கு ஊழியம் செய்தார். वो कलीसियाओं के लोगों के लिए भी सेवा कर रहा ஆத்மாக்களை தேடி போனார்கள். बहुत सारे आत्माओं से जाके मनुष्यों से जाके मिलने लगा। இந்த ஊழியத்தினுடைய உழைப்பு ஓய்வில்லாமல் செய்த அந்த உழைப்பு என்ன நடந்தது? அவர்களுடைய வாழ்க்கையில சரீரத்தில பலவீனங்களை கொண்டு வந்து சாக வரைக்கும் கொண்டு போய் விட்டது. ये परमेश्वर का सेवा जो वो कर रहे थे वो थकावट के बिना वो कर रहे थे, इसीलिए ये सारा उनको कमजोरी और ये मृत्यु की ओर लेकर चला गया। அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாமே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறார். ऐसे ही परिस्थिति में प्रेरित पौलुस यहाँ पर लिखते हैं அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். और वो जो है बीमारी में और वो मृत्यु के निकट जा रहा था, वो सच है। கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். परमेश्वर लेकिन उन पर दया दिखाए। தேவன் அவனுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்தார். परमेश्वर ने उसको नया जीवन दिया। எத்தனை வருஷங்கள் அதற்கு பிற்பாடு உயிரோடு வாழ்ந்தான் என்பது நமக்கு தெரியாது. उसके बाद वो कितनी और साल वो जी रहा था वो हम नहीं जानते। ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அப்படி ஊழியம் செய்த அப்படி ஒரு இரக்கமுள்ள ஒரு நல்ல தேவ மனுஷனை இந்த பூமியில வாழ வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி பரிசுத்தவானுடைய ஜெபத்தை உபவாசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். और एक परमेश्वर का दास जो इतना अच्छा सेवा कर रहा था वो और इस पृथ्वी में रहना चाहिए करके उसे उसका जीवन बढ़ाकर देकर उस पर अपना दया दिखाकर उसका जीवन बढ़ाया। और जो दूसरे परमेश्वर के दास उनका उपवास उनका प्रार्थना दिखाकर उस पर दया दिखाया। நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். हमारा परमेश्वर दयावंत परमेश्वर है। தேவனுடைய சமூகத்திலே இரக்கத்துக்காக ஜெபிங்க. परमेश्वर के सम्मुख में इस अनुग्रह के लिए दया के लिए प्रार्थना कीजिए। மரணத்துக்கு சமீபமாய் இருந்தவனை கர்த்தர் ஜீவனோடு கூட எழுப்பினாரே. जो मृत्यु का निकट था परमेश्वर ने उसे भी जीवन देकर जिंदा किया। இதெல்லாம் அங்கே நடந்ததற்கு காரணம் அங்கே ஒரு காரியம் தேவன் இரக்கமுள்ளவர் என்பதை காண்பிக்கும். ये सभी उस समय पर हुआ क्योंकि एक कार्य वहां पर था, वो परमेश्वर का दया था। நிந்தையினாலும் ஒடுக்குதலினாலும் மனமடிவினாலும் துக்கத்தினாலும் நிறைந்திருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் இறங்கினார். और निंदा के साथ जहाँ पर अनादर थे, जहाँ पर उन्हें कोई नहीं था, वो लज्जित कर रहे थे उन्हें, वहां पर भी परमेश्वर ने उन पर दया दिखाया। மரணத்துக்கு போராடி கொண்டிருந்த தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கர்த்தர் இரக்கம் செய்தார். और जो मृत्यु के निकट जा रहा था परमेश्वर के दास की ओर भी परमेश्वर ने अपना दया நம்முடைய दिखाया। தேவன் இரக்கம் செய்கிறார். हमारे परमेश्वर दया दिखाने वाले அவருடைய परमेश्वर हैं। இரக்கத்துக்காய் தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். परमेश्वर के दया के लिए हम परमेश्वर के सम्मुख में प्रार्थना தேவனுடைய करेंगे। பாதங்களை இறுக பிடித்துக் கொள்வோம். परमेश्वर के पद को हम घट से पकड़ लेंगे। யாக்கோபு ஜெபித்தது போல, और जैसा याकूब ने प्रार्थना किया, அப்போஸ்தலனாகிய பவுல் போராடினது போல, जैसे प्रेरित पौलुस ने भी वो बहुत ही जोर से प्रार्थना किया। ஆதி நாட்களில் ஆதி நூற்றாண்டிலே சபையார் அவிதமாய் ஊக்கமாய் போராடி ஜெபித்தது போல, और जैसे पूर्व दिनों में भी लोगों ने जैसे बहुत चाहत के साथ उन्होंने प्रार्थना किया। கர்த்தாவே எங்களுடைய தேசத்துக்கு நீங்க இரக்கம் செய்யுங்கப்பா. परमेश्वर हमारे देश के ऊपर भी उसी तरह दया எங்களுடைய दिखाएगा। தேசத்தில் இருக்கிற இந்த கொரோனா வியாதி ஒரு முடிவு கட்டுங்க. परमेश्वर हमारे देश के ऊपर जो कोरोना वायरस जो है ये विपत्ति से हमें दूर कर இந்த दीजिएगा। பிரச்சனையிலிருந்து எங்களுடைய தேசத்துக்கு முழுமையான ஒரு விடுதலை ये கிடைக்கணும். परेशानी से परमेश्वर हमारे देश में एक बड़ा छुटकारा मिलना உம்மால அது चाहिए। முடியும் கர்த்தாவே. परमेश्वर आपसे होगा। நீங்க परमेश्वर இரக்கம் செய்யுங்க. आप हमारे ऊपर दया दिखाइएगा। இரக்கமுள்ள தேவ கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். परमेश्वर जो दयावन परमेश्वर के पद को आप पकड़ लीजिएगा। தேவன் கட்டாயம் நமக்கு இரக்கம் செய்வார்.
हमारे परमेश्वर जरूर हमारे ऊपर दया தேவனால் दिखाएंगे। கூடாத காரியம் ஒன்றுமில்லை. परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं है। பைபிள் என்ன சொல்லுகிறது? शास्त्र क्या कहता है? விரும்புகிறனாலும் அல்ல, तू चाहने वाले से ஓடுகிறனாலும் वजह से அல்ல, नहीं, दौड़ने वालों के से नहीं, இறங்குற தேவனாலே எல்லாம் ஆகும். लेकिन केवल दया दिखाने वाले परमेश्वर से ही सब कुछ நம்முடைய मुमकिन है। பிரயாசை விட, हमारे सारे प्रयास से भी, நம்முடைய முயற்சி விட, हमारे सारे पूरे प्रयास நம்முடைய से தேவனாலே எல்லாம் से भी, முடியும். हमारे काम से भी परमेश्वर का दया से के सब कुछ हो அவர் सकता है, யார்? இரக்கமுள்ள தேவன். क्योंकि वो दयावन அந்த परमेश्वर। இரக்கமுள்ள தேவ சமூகத்திலே இரக்கத்தை நாம் தேடுவோம். उस दयावन परमेश्वर के सामने, उनके सम्मुख में हम उनका அன்றைக்கு நினிவேக்கு இறங்கின ஆண்டவர் இன்றைக்கு தேவன் நம்முடைய தேசத்துக்கு இறங்கட்டும். उस निनेवे के ऊपर परमेश्वर ने अपना दया दिखाया, उस तरह भी आज हमारे देश के ऊपर दया दिखाना है। அன்றைக்கு அத்தி மரத்துக்கு இறங்கின ஆண்டவர் இன்றைக்கு இறங்கட்டும். उस समय पर अंजीर के पेड़ के ऊपर परमेश्वर ने जो दया दिखाया, उस वो ही இந்த परमेश्वर மரம் आज இந்த हमारे ऊपर வருஷம் दया இருக்கட்டும் என்று சொன்னார். ये पेड़ जो है ये साल रहना चाहिए करके उन्होंने कहा। கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். परमेश्वर दयावन परमेश्वर நாம் है। எல்லாம் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे, ஆண்டவரை நோக்கி நாம் हम ஜெபிக்கிறோம். परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। ஆண்டவரே நீர் இரக்கம் செய்யுங்க. परमेश्वर हमारे ऊपर अपना दया दिखाइएगा, நீர் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. आप एक अद्भुत कार्य कीजिएगा। ஆண்டவருடைய கரத்திலே நம்ம தாழ்த்துவோம். हम परमेश्वर के सामने अपने आप அவரால் को अर्पण கூடாத करते हैं। காரியம் ஒன்றுமில்லை. उनसे नामुमकिन कुछ भी नहीं है। இறங்குகிற தேவனாலே ஆகும். सब कुछ जो दया दिखाने वाले परमेश्वर से ही हो இரக்கம் सकता செய்கிற है। கர்த்தராலே எல்லாம் முடியும். दया दिखाने वाले परमेश्वर से सब कुछ मुमकिन है। பரலோகத்தின் நல்ல பிதாவே, हमारे स्वर्गीय अच्छे पिता, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். इस आशीर्वादित सुबह के समय के लिए हम धन्यवाद இந்த देते வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். हैं। और ये वचन सुनने वाले हर एक बच्चों के ऊपर परमेश्वर उनके लिए हम स्तुति करते हैं। ஆண்டவரே விரும்புகிறனாலும் அல்ல, चाहने वालों से भी नहीं, ஓடுகிறனாலும் அல்ல, दौड़ने वालों से भी नहीं, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். लेकिन मेरे दया दिखाने वाले परमेश्वर से सब कुछ हो நாங்கள் அதை सकता है। விசுவாசிக்கிறோம் அப்பா. हम वही विश्वास करते हैं। தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். परमेश्वर के प्रतिज्ञा को हम पकड़कर हम परमेश्वर से प्रार्थना करते நாங்கள் हैं। ஆராதிக்கிற ஒரு இரக்கமுள்ள தேவன். हम आराधना करने वाले परमेश्वर दयावन परमेश्वर। ஆண்டவரே இந்த காலையில ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, इस सुबह के समय में जो भी बच्चे प्रार्थना कर இந்த रहे हैं நாட்களில் உபாசித்து போராடி கொண்டிருக்கிற தேவனுடைய மக்களுக்காக, और जो भी बच्चे और जो भी परमेश्वर के बच्चे जो उपवास करके प्रार्थना ஒவ்வொரு करते हैं, குடும்பத்திற்காக, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக, और हर एक परिवार के लिए, हर एक भाई बहन के लिए, हर एक जवान बच्चों के लिए இரக்கமுள்ள தெய்வத்தினுடைய ஆண்டவரே அன்பை உம்முடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளத்தக்கதாய் அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். और दयावन परमेश्वर का दया के बारे में वो समझ लेकर उनके दृष्टि खुलना चाहिए। எங்களுடைய தேசத்துக்கு ஒரு மாபெரும் விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. हमारे देश में एक बड़ा चमत्कार होना चाहिए। விரோதமாக எழும்புகிற அந்நிய வல்லமைகளையும் அந்தகாரத்தின் சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபித்து கட்டுகிறோம். सारे अब हमारे विरुद्ध सारे शैतान के कामों को, सारे कार्यों को, सारे यीशु के नाम से हम दूर करते हैं। மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்கட்டும். और एक बड़ा सा अद्भुत कार्य होना चाहिए। ஆண்டவரே அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்திற்கு இறங்கினீரே, परमेश्वर उन दिनों में आप इजराइल लोगों के ऊपर दया दिखाए। தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற பாப்பிர தீத்துவுக்கு நீ இறங்கினீரே. परमेश्वर का दास तीतुस को भी ऊपर भी आपने दया ஆண்டவரே दिखाई। அன்னைக்கு மிரியாமுக்கு இறங்கினீரப்பா. परमेश्वर उन दिनों में आप मरियम के साथ भी आपने அன்றைக்கு दया தாவீதின் दिखाया। நாட்களிலே இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நீ இறங்கினீர். दाऊद के दिनों में इजराइल लोगों के ऊपर अपना दया நீர் दिखाया। இரக்கமுள்ள தேவன் ஐயா. परमेश्वर आप दयावन परमेश्वर है। ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை உம்முடைய சமூகத்திலே இரக்கத்தை நாங்கள் பற்றிக்கொண்டு ஜெபிக்கிறோம். आपके सम्मुख में वही दया के साथ हम पकड़ कर தேவ प्रार्थना கிருபை करते हैं। இறங்கி வரட்டும். परमेश्वर का कृपा अनुग्रह हमारे ऊपर उतर कर ஜெபிக்கிற आया है। பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆண்டவரே ஒரு செய்தி கிடைக்கட்டும் ஐயா. जो प्रार्थना करने वाले बच्चों को परमेश्वर एक अच्छा संदेश मिलना என்னுடைய चाहिए। கண்ணீருக்கு பதில் உண்டப்பா. हमारे आंसुओं को परमेश्वर एक जवाब அவைகளுடைய है। கணக்கில் அல்லவா இருக்கிறது. वो आपके परमेश्वर आपके अकाउंट ஒரு में है। மாபெரும் விடுதலையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். एक बड़ा सा चमत्कार हम पाना चाहिए। இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. इस सभी को एक अंत आप जरूर இயேசு रखिएगा। கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா அந்தகாரத்தின்
சக்திகளை சபித்து நாங்கள் கட்டுகிறோம். यीशु मसीह के नाम से सारे अंधकार के शक्तियों को हम यीशु के नाम से श्रापित உம்முடைய करते நாம हैं। மகிமைப்படட்டும். केवल परमेश्वर आपका नाम का எல்லா महिमा மகிமை होना கனம் चाहिए। துதி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். सारे महिमा आदर स्तुति केवल आप ही को हम देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है। இந்த காலையிலே இந்த செய்தி கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். इस सुबह के समय में परमेश्वर ने सहायता किया ये संदेश देने के लिए। ஒரு ஆழமான செய்தி என்று நான் சொல்ல முடியாது. एक बहुत ही गहराई इसका संदेश है, मैं नहीं कह सकता ஆனாலும் हूँ। ஒரு உங்களுடைய ஜெபத்திற்கு அது உறுதுணையா இருக்கு என்பதற்காக இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டேன். लेकिन आपके प्रार्थना के साथ ये भी सहायता करेगा करके मैं ये वचनों को लिया। வெள்ளிக்கிழமையும் செய்தி நீங்க பார்க்கலாம். और शुक्रवार के दिन में भी आप ये संदेश காலையில देख 8 सकते மணிக்கு हैं அந்த செய்தி பார்க்கலாம். और सुबह 8 बजे देख सकते हैं। ये वाला संदेश आपको ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணிக்கு செய்தியை பார்க்கலாம். रविवार के दिन भी आप ये संदेश आराधना देख सकते हैं। கடந்த வாரத்திலே நான் உங்களோடு கூட அநேக காணிக்கை தாசமாகத்தையும் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பரை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. पिछले दिनों में बहुत सारे लोगों ने मेरा बैंक अकाउंट पूछा ताकि वो अपना ஆகவே धन அந்த दे நம்பரை सकते हैं। கொடுத்து அநேகர் அவ்விதமாய் உங்களுடைய தசம பாகத்தை அந்த பேங்க் அக்கவுண்ட்ல அனுப்புனீங்க. உங்கள் எல்லாருக்கும் இயேசு நாமத்திலே வாழ்த்துக்கள். நன்றி. கர்த்தர் பரத்திலிருந்து அநேக மடங்கு உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். और परमेश्वर जो मैंने बैंक अकाउंट दिया उसमें बहुत सारे लोगों ने अपना दान दिया, उसके लिए हम धन्यवाद देते हैं। स्वर्गीय पिता आपको स्वर्ग से आपके जरूरतें सारे पूरा करेंगे। ஆண்டவருடைய நாமம் परमेश्वर के नाम का महिमा होना चाहिए। இயேசுவின் நல்ல நாமத்தில் ஆமென். यीशु के अच्छे नाम से मांगते हैं। आमीन। ஆமென்.